குவைத் தீ விபத்தில் 40 இந்தியர்கள் பலியாக உள்ள நிலையில் அவர்களுடைய உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்காக இந்திய விமானப்படை விமானத்தை அனுப்புகிறது இந்தியா. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ், வணக்கம். இந்த விமானமானது எப்பொழுது புறப்பட இருக்கிறது? அதன் பிறகு என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு உடல்கள் இங்கு கொண்டு வரப்பட இருக்கின்றன? விரிவான தகவல்கள் ரமேஷ். வணக்கம். நேற்று தெற்கு குவைத்தில் இருக்கக்கூடிய மங்காஃப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தற்போது வரை 49 பேர் பலியாகியுள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். இந்த 49 பேரில் 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் என்கிற தகவல் கிடைத்திருக்கின்றது. எஞ்சியுள்ள பலியானவர்கள் அனைவரும் பிலிப்பினோ, இட்டலி, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. அங்கு நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணிகள், உயிரிழந்தோரின் உடல்களை விரைவாக இந்தியா கொண்டு வருவது உள்ளிட்ட பணிகளை மேற்பார்வை செய்வதற்காக மத்திய வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் உடனடியாக குவைத் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் உயிரிழந்தோரின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் குவைத்திற்கு அனுப்பப்பட இருக்கின்றது. அதாவது அங்கு உயிரிழந்தோரின் உடல்களை அடையாளம் காண்பதிலே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. தற்போது அடையாளம் காணும் பணி நடைபெற்று வந்தாலும் கூட பலருடைய உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு தீயில் கருகி இருக்கிறது. எனவே அவர்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இன்னும் எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே இந்த டிஎன்ஏ டெஸ்ட் முடிவடைந்த பிறகு உயிரிழந்தோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்ட பிறகு அவர்கள் அனைவரையும் ஒரே விமானத்தில் இந்தியா கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்திருக்கிறது. அதன் ஒரு அங்கமாக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் அங்கு அனுப்பப்பட இருக்கிறது. இந்த டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் வெளியான பிறகு, உடல்கள் அடையாளம் காணப்பட்ட பிறகு அவர்கள் அனைவருடைய உடல்களும் இந்த விமானப்படை விமானத்தின் மூலமாக இந்தியா கொண்டு வரப்பட உள்ளது. அதற்கு 3 அல்லது 4 நாட்கள் வரை ஆகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.